எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் என்டையர் த டீம். கார்த்திக் வந்து எனக்கு ரீசெண்ட்லி தான் ரொம்ப பழக்கம். ஷார்ட் ஃபிலிம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் ரொம்ப இப்போ ஜென்ரேஷனுக்கு தேவையான ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காரு. நான் இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. உங்கள் பேர் என்ன? சிந்துஜா. அவங்க சொன்ன மாதிரி தான் குட் டச் பேட் டச் வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் வந்து அது எப்படி பார்க்கணும் பார்க்கக்கூடாதுன்றதை சொல்லி கொடுக்கணும். ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன் நல்லாவே எல்லாமே ஓப்பன் அப்பாகவே ஷேர் பண்ணுறாங்க. எல்லாமே ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஒரு விஷயத்த முன்னாடி வந்து சொல்கிறதுக்கான எல்லா எல்லா விதமான ப்ராக்டிஸும் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் பண்ணணும். இது எல்லா துறையிலையுமே இருக்கிற ஒரு விஷயந்தான். நம்ம அது கரெக்டாக நடந்துக்கணும். நம்ம பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி ஒரு நல்ல பெரிய படம் பண்ணி சமூகத்துக்கு நல்ல கருத்துள்ள படமாக கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். நன்றி. ஆக்சுவலாக இந்த டைட்டிலே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அந்த டைட்டிலில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே ஒரு பொண்ணும் சரி ஒரு பெண்களும் சரி இதை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலாக முன்னாடியை விட இப்போ எவ்வளவோ பரவாயில்ல, எல்லாரும் வெளியில் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதை ஒரு அவேர்னஸாக க்ரியேட் பண்ணி கார்த்திக் இப்போ வந்து அதை டைரக்ட் பண்ணியிருக்காரு. உண்மையிலே நான் நடிக்கும்போது இவ்வளோ இது வருமானு தெரியல. ஆக்சுவலாக பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. கண்ணிலேருந்து தண்ணி தான் வந்துச்சு. ஸோ அதில் நடிச்சிருக்க தீபாக்கும் சரி என்னுடைய வாழ்த்துக்கள். கார்த்திக் மேலும் மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம். தேங்க்யூ. நம்ம படிக்கும் போதுல இருந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து வினாத்தாள் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி நம்ம எழுதுற விடைத்தாள் தான் நம்மளை வந்து அடுத்த கிரேடுக்கு எடுத்துட்டு போகும் இல்லையா? நம்ம ஸ்கூலா இருக்கட்டும் இல்ல காலேஜா இருக்கட்டும், விடைத்தாள் அப்படிங்கிறது நம்ம கிட்ட ஒரு மறைக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ இந்த விடைத்தாளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. மிஸ்டர் பிரஜின் பத்மநாபன் சார் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். விடைத்தாள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா இது மாதிரி ஷார்ட் ஃபிலிம் வந்து நம்ம எடுத்துட்டு தான் இருக்கோம், பார்த்துட்டே இருக்கோம். ஆனால் அப்போ இருக்க தப்புகள் குறைஞ்சிட்டு இருக்கு. பட் இன்னைக்கு என்னன்னா எல்லாருக்கும் நடந்துட்டு இருக்கு. பட் நிறைய பெண்கள் இது வந்து ஓப்பன் அப்பா இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் வராங்க, இந்த மீ டூ பிரச்சனையில கொண்டு வராங்க. நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் 2 பெண் குழந்தைகள் தான். பட் எல்லாருக்குமே அந்த பெண் குழந்தைகள் இருந்தாலும் இந்த வேலை எல்லா டிபார்ட்மெண்ட்லும் இந்த தவறுகள் நடந்துட்டு இருக்கு. பஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, எங்கேயும் அந்த பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கு. அது தவிர்க்க முடியுமான்னு தெரியல. ஓப்பன் அப்பா நம்ம தைரியமா பேசுறோம். இன்னைக்கு பெண்களுக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தியாயிடுச்சு. அவங்க ஓப்பன் அப்பா கொண்டு வரணும். குற்றங்களை வந்து தவிர்க்க முடியாது, குறைக்கப்படலாம். அப்படிதான் ஒரு படம் வந்து வந்துச்சு. ஆக்சுவலா டெல்லியில எல்லாம் இந்த மாதிரி ரெட் லைட் ஏரியா வந்துட்டு இருந்துச்சு. அப்போ குறைகள், கல்கட்டால எல்லாம் குறைகள் வந்து தவறுகள் குறைக்கப்படும். ஸோ அது மாதிரி விஷயங்கள் வரும்போது இது மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக நடக்காது. கண்டிப்பாக நம்ம கல்ச்சர் வந்து அதை அந்த விஷயத்த வந்து ஏற்றுக்காது, கொண்டு வரப்பட முடியாது. ஓப்பனப்பாக பெண்கள் கொண்டு வரதும் ஓப்பனப்பாக சொல்றதுல அந்த குறைகள் வந்து இப்போ இருக்க ட்ரெண்ட்ல வந்து தைரியமாக வராங்க. ஓப்பனப்பாக இருக்கிறது ஸ்கூல்ஸ்ல வந்து செக்ஸ் எஜுகேஷன் வந்து அந்த செக்ஸ்ன்ற வார்த்தை சொன்னாலே நிறைய பேர் வந்து முகத்தை சுளிக்கிற மாதிரி இருக்காங்க. இது மாதிரி படங்கள் பார்க்கும்போது அதெல்லாம் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் சின்ன குழந்தைலேருந்து அந்த பேட் டச் குட் டச் எல்லாம் இப்போ ஜனநாயகம் வரப்போகிற விஜய் சாரோட படமே அதோட மெயின் கருத்து அதுதான். அந்த குட் டச் பேட் டச் தான். அந்த தெலுங்கு படம் பாலையா சார் பண்ணதில் அது ஸ்கூல்ஸில் எவ்வளோ ஸ்கூல்ஸ் அந்த எஜுகேஷன்ஸ் வந்து கொண்டு போய் பெனிட்ரேட் பண்ணுறாங்களோ அதில் தவறுகள் வந்து குறைக்கப்படும். ஆனால் அந்த மாதிரி ஸ்கூல்ஸ்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. பட் குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணணும். சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா உட்கார வைக்கணும். ஒரு ஏஜுக்கு அப்புறம் மடியில உட்காரக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. அது அப்பா மடியா இருந்தாலுமே தவறு தான். பட் அந்த சென்சிட்டிவான விஷயத்த குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணணும். அது எல்லா அப்பா பேரண்ட்ஸா இருக்க, நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டேஜ்ல வந்து அது வந்து குழந்தைங்களோட மைண்ட்ல அது பண்ணணும். குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச் எதுன்றது சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப அவசியம். இண்டிவிஜுவலா ஒரு 6 வயசு குழந்தை இல்லை, 5 வயசு குழந்தைல இருந்து அதை நீங்க ஃபீட் பண்ணணும். அது தவறான விஷயமே கிடையாது. ஒவ்வொரு பேரண்ட்ஸும் கற்றுக்கணும். அப்போதான் அந்த பேரண்ட்ஸாக இருக்கும்போது குழந்தைங்க தனியாக இண்டிவிஜுவலாக சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணி வந்து ஓப்பன் அப் உங்ககிட்ட சொல்லுவாங்க. அது நிறைய பேர் பண்ணுறாங்க ஸ்கூல்ஸ்லையும். கார்த்திக் பற்றி சொல்லணும்னா சமீபத்தில் நான் மீட் பண்ணேன் கார்த்திகை. மீட் பண்ணி சரி ஷார்ட் ஃபிலிம் ஒன்று விடைத்தாள் இன்விடேஷன் நல்லா இருந்துச்சு சொன்னார். பட் என்ன ஒரு புதுசாக, ஆனால் அந்த ஒரு காலகட்டம் குறைஞ்சிச்சு ஷார்ட் ஃபிலிம். கார்த்திக் சுப்ராஜ் சார்லாம் பண்ணும்போது இருந்துச்சு. அது இப்போ கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு.
நல்ல கண்டென்ட் எடுத்திருக்காங்க. நடித்த தீபாக்கும் சரி, நேத்ரன் தீபா அவங்களும், அப்புறம் அந்த மெயின் கேரக்டர்ஸ் பண்ண அவங்க பேர் எனக்கு சரியா தெரியல, சிந்துஜா, ஜீவிதா, இன்னொரு குட்டி பாப்பா. ஓகே, 3 பேருமே 3 கேரக்டர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஃபீமேல் சென்ட்ரிக்காக இருந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த ஆஃபீஸில் ப்ளே பண்ண அவங்களும் சரி, ஸ்கூல்ஸில் ப்ளே பண்ண அந்த அந்த கேரக்டர் ப்ளே பண்ண ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணாங்க. என்னன்னா ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம் வரும்போது ஒரு குறைகள் இருக்கும். கேமரா, மியூசிக், நடிச்சவங்க யாராவது இருக்கும். எல்லாமே பிளசண்டா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ரொம்ப அழகா இருந்துச்சு ஃப்ரேம்ல. அழகான காஸ்டிங், நல்ல மியூசிக், நல்ல கட்ஸ், எமோஷனை சூப்பரா சொல்லியிருந்தாரு டைரக்டர். எனக்கு தெரிஞ்சு கூட சீக்கிரம் நீங்க இதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணாம அடுத்த படத்துக்கு பண்ணலாம். நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு உண்மையில. இது ஷார்ட் ஃபிலிம் கணக்குல எனக்கு தெரியல ஆக்சுவலா. டக்குன்னு ஆரம்பிச்சு டக்குன்னு முடிஞ்சுச்சு. ரொம்ப இன்டென்சிவான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் கார்த்திக். ரொம்ப நீ எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஹீரோனோட டேட்டா வாங்கிட்டு அடுத்த ஃபீமேல் சென்டருக்கு சரியான கதையை பிடிங்க. வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சந்தோஷம். எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திக் வந்து எனக்கு ரொம்ப வருஷமா ட்ராவல். நான் வந்து இந்த ஜூன் ஆர்டிஸ்ட்ல இருந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்து என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு. ஸோ அவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த விடைத்தாள் எனக்கு வந்து ஒரு இன்விடேஷன் கொடுக்கும் போது கண்டிப்பாக டெஃபினட்டாக நான் இருப்பேன்னு சொன்னேன். அதே மாதிரி இங்கே வந்துட்டு அவனுக்காக நான் நிற்கிறேன். நான் அண்ட் விடைத்தாள் ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக்கான ஒரு மூவி எடுத்து வச்சிருக்கான். அதாவது ஒரு பயங்கரமான ஒரு சென்சிட்டிவான மேட்டர் டச் பண்ணியிருக்கா போல. அதாவது எல்லாருமே தொடர பயப்படாம ஒரு விஷயம் தான் இது. ஆனால் அவன் வந்து கரெக்டாக சென்சிபிளாக அவன் ஹேண்டில் பண்ணியிருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அவன் ஃபியூச்சரில் டெஃபினட்டாக அடுத்த ஸ்டெப்புக்கான போகிறதுக்கான விஷயம் எல்லாமே அவங்ககிட்ட ஸ்டஃப் எல்லாமே இருக்கு. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் கார்த்தி. அண்ட் சீக்கிரமாக நீ படம் பண்ண போகிற. அண்ட் எல்லாருக்குமே சூப்பராக ஒரு ஹிட்டு கூட தமிழ் இண்டஸ்ட்ரியில். சரியா? தேங்க்யூ. ஸோ எவ்வளவோ டாபிக்ஸ் இருந்தாலும் அண்ட் ஒரு போல்டான ஒரு டாபிக் எடுத்து இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கிறாரு கார்த்திக். ஸோ மற்ற எல்லாரும் சொல்றதை விட இப்போ டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சில வார்த்தைகள் நம்ம கேட்கலாம். கார்த்திக். எனக்காக ஃபர்ஸ்ட் வந்த எல்லாருக்குமே நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறேன். ரஜன் ப்ரோ, ராணோ, சக்தி, சிந்து, சில பேர், எடிட்டர் கண்ணதாசன், டிஓபி, இது எல்லாருமே எனக்காக. அண்ட் என் ஃபேமிலி. ஆக்சுவலாக இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், இது என்னோட ஃபர்ஸ்ட் மைக்கு. என் வீட்டில் வந்து என்னை சில இடத்துல தவிர்த்திருப்பாங்க. எப்படி என்ன பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு நிறைய பேசணும், நிறைய ஃபீல் ஆகுது. பட் இப்போ இந்த இடத்துல அது வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஏன் இந்த டாபிக் எடுத்துகிட்டு போனேன்னா, நான் என் லைஃப்பில் சில விஷயங்களை ட்ராவல் பண்ணி வந்திருப்பேன். எல்லார் லைஃப்லையும் ஒரு விஷயங்களை ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். எனக்கு அதிகமாக இந்த விஷயம் வந்து இதுவாக ஆரம்பிச்சிச்சு. நிறைய பார்க்க கேட்க நிறைய நியூஸஸ், சில டைம்ஸில் நம்ம தனிமையில் இருக்கும்போது சில விஷயங்கள் எல்லாருக்குமே தோணும். அது சில விஷயங்கள் நான் இது எடுக்க ஆரம்பிச்சது எதுக்குன்னா, இது தண்டனை தீர்ப்பு அல்ல எனக்கு தெரிஞ்சு. இப்போ ஒருத்தன் வந்து ஒரு அபியூஸ் பண்ணுறான், ஒரு பொண்ணு 6 மாதம் ஜெயிலில் போடுறாங்க, ரிட்டர்ன் அவன் தப்பு பண்ணாமல் இருப்பானா எனக்கு தெரியாது. ஏன்னா அது தெரிஞ்சால் வெளியே பப்ளிசிட்டி ஆகும். தெரியாமல் இருக்கிறது எவ்வளவோ இருக்குது. திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. நான் பார்த்த ஒரு கேள்விப்பட்ட ஒரு விஷயம். இது எதுக்காகனா, நம்ம ஃபீல் பண்ணி ஒரு விஷயத்த கடந்து போனால் மட்டும்தான் சில விஷயங்களை தடுக்க முடியும். எனக்கு நிறைய பேசணும்னு தோணுது. இங்கே இருக்கிற கேமராங்களை பார்த்தா எனக்கு பேச வர மாட்டேங்குது. கண்டிப்பாக எனக்கு பிரஜன் ப்ரோ, நீங்கள் உங்கள் எல்லா சப்போர்ட்டும் இருக்க வரைக்கும் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் இயரில் ஒரு நல்ல ஸ்டோரி எடுத்து ஒரு படம் டைரக்ஷன் பண்ண எனக்கு ஆசை இருக்குது. கண்டிப்பாக நான் பண்ணுவேன்ட்டு இந்த இடத்துல நான் ஒரு வாக்குமொழி கொடுக்குறேன். அண்டு எனக்கு ஆக்சுவலாக நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா, நடிக்க சில விஷயங்கள் மூவ் பண்ணேன். என் ஃபேமிலியை வெளியே காட்டுறதுக்காக தான் நான் வந்து இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணி சில விஷயங்கள் மூவ் பண்ணிட்டு வந்தேன். எனக்காக மம்மி டேடி இங்கே மேலே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே எங்கே இருக்கீங்கன்னு தெரியல. இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். உங்களை அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். எனக்காக என் அக்காவும் வந்திருக்கா. அவள் எங்கே இருக்கான்னு தெரியல. லைட்டு கூசுது. எங்க சர்மி இங்க இருக்க? வா தெரியாம என் கூட வந்துட்டாங்க. ப்ளீஸ் நீங்க கை தட்டினாதான் எங்க அம்மா வருவாங்களாம். அம்மான்றது மிகப்பெரிய சூழ். அம்மா வாமா. சினிமால ஒரு ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். பட் கார்த்தி, he got a wonderful family.
those who are supporting for his cinema career. ஸோ கார்த்திகோட பேரண்ட்ஸ்க்கு எல்லாரும் நம்ம லைக் கை ஒலி எழுப்பி ஒரு பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கலாம். இது நாங்கள் ரொம்ப நாளாக பேசி டிஸ்கஸ் பண்ணல. கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. எனக்கு வந்து இது எப்படி நீ விஷுவலாக காமிக்க போற, சில இதெல்லாம் வந்து சீக்கிரம் டக்கு டக்கு டக்குன்னு பிளான் பண்ணி இப்படியே பண்ணி ரிலீஸ் பண்ணியாச்சு. நீங்களும் பார்த்துட்டீங்க. ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். எங்கள் டீமுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாத்துக்கும் என்னோட வணக்கம். நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். நான் விழியோட கதைங்கிற ஒரு திரைப்படத்தை இயக்கியிருக்கேன். இந்த படத்தை போய் சொல்லணும்னா, மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொடுத்தவன்ற புரட்சி பாதி கவிஞர் பாரதியின் கவிதை வரிகளை தொட்டு வணங்கி இவர் என்ன சொல்ல வந்திருக்காருன்னா, இன்னொரு புதுமை பெண்களாக வளருங்கன்னு எனக்கு சொல்ல வந்திருக்காரு. இதில் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. என்ன ஆர்ஆர் தான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அதில் என்ன படம் ரீடி கடையில் படம் நல்லா பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருந்துச்சு கதை. இவர் தொடர்ந்து வெற்றியை வரைக்கணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். விடைத்தாள் ஆக்சுவலாக வந்து கார்த்தி வந்து ரொம்ப நாள் அது மீட் பண்ணோம், வாடா ஒரு பத்திரிக்கை வைக்கணும் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார். என்னடா பத்திரிக்கை வைக்கணும், என்னடா கல்யாணமா இல்லை வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷனா ஒன்றுமே புரியல. சரி ஓகே சொல்லி போயிட்டு மீட் பண்ணால் இப்படி திருப்புறான், அட்ரஸ் சொல்கிறான், விடைத்தாள் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறோம் வந்துருங்க அப்படின்னா. ஸோ வந்து பார்த்தேன். இதில் ப்ளே பண்ணியிருக்கிற மேம் தீபா மேமாக இருக்கட்டும், தீபா மேமாக இருக்கட்டும், நடித்த சிந்துஜா அண்ட் ஜீவிதா எல்லாருமே சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாங்க. கண்டென்ட் வைஸ் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே விஷயந்தான். இது வந்து நம்ம ஒரு குட்டி வயசுலேருந்து வளர்க்குற மேல் குட்டி பாப்பாக்கும் ஃபீமேல் குட்டி பாப்பாக்கும் சொல்லி வளர்க்கணும்னு நினைக்கிறேன். லைக் பேட் டச் குட் டச்ன்றதெல்லாம் மீறி இந்த டோன்ட் டச்ன்ற விஷயத்த வந்து மெயினாக நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இது நிறைய இப்போ இருந்து, ஏன்னா இது பார்க்கும்போது பயமா இருக்கு. என்னடா இது ஒரு ஆணாவும் இருக்கு, ஒரு பெண்ணாவும் யோசிச்சு பார்த்தா ஐயோ இப்படிலாம் இருக்குமா அப்படின்ற மாதிரி அவங்க இந்த கேரக்டர் பண்ணதுக்கே அவங்க உணர்ந்து சொன்னாங்க. ஸோ ஒரு மேலா இருந்து அப்படி யோசிச்சாலும் தப்பா இருக்கு, இப்படி யோசிச்சாலும் தப்பா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது டோன்ட் டச் அப்படின்ற விஷயத்த வந்து இதுல இருந்து நான் எடுத்துக்கிறது. எஸ், தேங்க்யூ எல்லாருக்கும், தேங்க்யூ. அண்ட் கார்த்திக்கு பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் க்ரூக்கும் பெரிய வாழ்த்துக்கள். மோர் டு கோ, நிறைய பண்ணு கார்த்தி. எங்க எல்லாரோட சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு இருக்கு. தேங்க்யூ.